நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக வேளாண் துறைக்கு 45,661 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 3,380 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மேலும் 2,338 கிராமங்களில் கலைஞர் கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம். வேளாண் பட்ஜெட்டில் 269 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு வேளாண் பட்ஜெட்டில் 841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 35 லட்சம் ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் காப்பீடு செய்யப்படும் என அறிவிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. டன் ஒன்றுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை 3,500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 20 கோடி ரூபாயில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என அறிவிப்பு. ஆன்லைன் டெலிவரி முறை மூலம் உழவர் சந்தைகளிலிருந்து காய்கறிகளை வீடுகளுக்கு நேரடியாக விநியோகிக்கும் திட்டம். 20 உழவர் சந்தைகள் உள்ளூர் இணைய வர்த்தக தளங்களுடன் இணைக்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை. காலநிலை மாற்றத்தினால் வேளாண்மை எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க திறன்மிகு கிராமங்களை அமைக்க முடிவு. சேலம், கள்ளக்குறிச்சி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் 500 ஏக்கரில் பட்டர் ஃப்ரூட், அவகேடோ எனப்படும் வெண்ணெய் பழ சாகுபடி ஊக்குவிக்கப்படும். முக்கணிகளில் ஒன்றான பலா உற்பத்தியை அதிகரிக்க 5 கோடி ரூபாயில் பலா மேம்பாட்டு இயக்கம் தொடங்கப்படும் என்றும் அறிவிப்பு. முந்திரி சார்ந்த தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க 10 கோடி ரூபாயில் தமிழ்நாடு முந்திரி வாரியம். பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கவும் 1 கோடியே 65 லட்சம் ரூபாயில் பனை மேம்பாட்டு இயக்கம். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு கடனில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. கடன் வாங்காமல் திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த அரசாங்கம் இன்றைக்கு கடனிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கடனை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இதுதான் இந்த அரசுடைய நிலை. இப்படிப்பட்ட அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது. அனைத்து துறைகளையும் சேர்த்து அவியல் கூட்டு போல் உருவாக்கப்பட்டுள்ளது வேளாண் பட்ஜெட். விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார். பயிர் சாகுபடி பரப்பு 4 லட்சம் ஏக்கர் குறைந்திருப்பது வேளாண் பட்ஜெட்டில் மறைக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கும் கரும்புக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதி வெறும் பேச்சாகவே போய்விட்டதாகவும் அண்ணாமலை விமர்சனம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வருகை தந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு சென்றதால் பரபரப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் இருந்த எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்தது குறித்து செங்கோட்டையனிடம் சென்று கேளுங்கள். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சலும் அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்தது ஏன் என்பது குறித்து செங்கோட்டையன் விளக்கம். தொகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து கவன ஈர்ப்பு தீர்மான கடிதம் வழங்கியதாக பேட்டி. என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தாங்க. சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. சபாநாயகரை எம்எல்ஏக்கள் சந்திப்பது வழக்கமான ஒன்றுதான் என செங்கோட்டையன் பேட்டி. தாம் மட்டுமல்ல மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்ததாக விளக்கம். சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம்.
இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். சட்டப்பேரவைக்குள் வைத்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சமாதானம் செய்ய முயற்சி. எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 5 முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை. எதிர்க்கட்சிகளை ஆபாச வார்த்தையில் விமர்சித்ததாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மீது புகார். சென்னை மாநில கல்லூரி நிகழ்ச்சியில் மாணவர்கள் முன்னிலையில் பேசியபோது வரம்பு மீறிய வார்த்தையை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு விலக மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே. அண்ணா அறிவாலயத்தின் வாசல்படியில் நின்று கொண்டு நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தோழர்கள் கரத்தை பிடித்து நாம் ஒன்றுபட்டால் இந்தியாவுக்கு வெளிச்சம் என்று தமிழ்நாடு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பங்கு. தமிழ் மொழி இனிமையானது என்றும் தமிழ் கலாச்சாரத்தை மதிப்பதாகவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கருத்து. நம் நாடு மட்டுமல்ல, உலக சொத்துக்களில் ஒன்றாக தமிழ் மொழி உள்ளது என்றும் புகழாரம். விழுப்புரத்தில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு கடைகளில் பணம் கேட்டு மிரட்டல் என தகவல். பணம் தரவில்லை என்றால் கடையை மூடிவிடுவோம் என மொபைல் கடையில் திமுக பிரமுகர் மிரட்டிய சிசிடிவி காட்சி. நாளைக்கு ஃபங்க்ஷன், நாளைக்கு மாவட்டத்தில் வராது. எம்எல்ஏ சொல்றாரு, சொல்லு பணம் தரல கடையத்தை மூடுன்னு சொல்லு, 100 பூட்டு போடுன்னு சொல்லு. அவனும் சொன்னா சொல்லு, கேட்டு சொல்ல கடையத்தை மூடுன்னு சொல்லு, கடையத்தை மூடுன்னு சொல்லு, 100 பூட்டு போடுவோம். நான் புரியுதா? நாளைக்கு பணம் பார்த்தா கடையத்தை மூடுன்னு சொல்லுவான். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.